ஹோண்டா டியோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்சிடென்ட் ஆகி வண்டி என்ன பண்ணுறாரு கஸ்டமர் ரொம்ப நாளாக வீட்டிலேயே நிப்பாட்டி வச்சிட்டாருங்க. அந்த மாதிரி வேலை எப்பவுமே பண்ணாதீங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒரு வண்டி அடிப்பட்டா கண்டிப்பாக வண்டி ரொம்ப நாள் வீட்டில் நிப்பாட்டாதீங்க. பக்கத்தில் ஏதாவது லோக்கலில் ஒரு மெக்கானிக் இருந்தால் கூட அந்த மெக்கானிக்கிட்ட கூட்டு போயிட்டு கொஞ்சம் காமிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் அப்படியே நின்னா கூட எதுக்குமே உதவாது. வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறனால நம்ம இந்த பாடி ஒர்க் கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆனால் இன்ஜின் வந்து ஃபுல்லாகவே என்ன வேணும்னா ஜாம் ஆகிடுச்சுன்னா திருப்பி பழைய மாதிரி வராது. இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அடிபட்டுருக்கு. நான் நிறைய பேரை சொல்கிறதுனால லோக்கல் மெக்கானிக் உடனே காட்டி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. என்ன பாருங்கள், ரொம்ப நாள் நின்றனால ஒரு அந்த பக்கமாக நின்று ஃபுல்லாக வந்து தூசி ஆகி மண் கிண்ணு ஆகி நிறைய சேர் ஆகி அப்படியே நின்று அப்படியே கண்டமாகிடுச்சு. பார்க்கும்போது ஒன்றுமே புரியல எங்களுக்கு, எது ரெடி பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகி வந்துருச்சுன்னா உடனே லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சும் வச்சுருங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே கண்டமாகிடுச்சு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு தான் நிறைய செலவாகும். இன்றைக்கி ரேஞ்சுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பாய் எவ்வளோ ஆகும்னு. இந்த மாதிரி வண்டி எடுத்து வந்தால் நம்ம எவ்வளோ ஆகும்னு கண்டிச்சு சொல்ல முடியாது. வண்டி பிரிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வண்டி இருந்தாலும் சேஃப்டியாக பக்கத்தில் லோக்கல்